இப்போ கோதுமை மாவு பரோட்டாவுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். பரோட்டாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். இப்போ கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பரோட்டா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க பரோட்டா போடுற பதத்துக்கு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் தடவி மாவு காயாமல் நம்ம மேலே எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். நம்ம பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா போட்டு எடுத்துக்கிறலாம். இதை மறுபடியும் ஒருக்க கை வச்சு நம்ம பிசைஞ்சு பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ மாவு நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ பரோட்டாவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெயில் தொட்டு நம்ம தடவி எடுத்துக்கலாம். இது போல் இதே மாதிரி எவ்வளோ நைஸாக நம்ம தடவ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சப்பாத்தி மாதிரி நல்லா எவ்வளோ அகலமாக தடவ முடியுமோ நீங்கள் அவ்வளோவுக்கு தடவிக்கங்க. நான் இப்போ எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் நைஸாக. இப்போ இதில் நம்ம நைஸாக நம்ம இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம் கத்தி வச்சுட்டு. இப்போ நல்லா நம்ம கத்திட்ட நல்லா நான் கோடு போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதிலே நம்ம நைஸாக நம்ம அந்த கோதுமை மாவை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கிறலாம். இந்த மாதிரி தொளிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுக்குங்க. இதே மாதிரி நான் கொண்டு வந்துட்டேங்க. இப்போ இதை எடுத்து நம்ம சுற்றிக்கிறலாம். நம்ம அடியில் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லா மாவையும் நம்ம பரோட்டாவுக்கு நம்ம சுற்றி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம பரோட்டா தட்டி போட்டுக்கிறலாம். இப்படி எண்ணெய் கை தொட்டுட்டு ரொம்ப நைஸாக பருத்தக்கூடாது. ரொம்ப நைஸாக நம்ம பருத்தினமாக்கும் பரோட்டா ஷேப் நமக்கு கிடைக்காதுங்க. ஓரளவுக்கு தான் நம்ம இது ஒன்று, இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு கூட இப்படி லைஸாக நம்ம இது பண்ணிக்கணுங்க. ரொம்ப அகலமாக நம்ம தேய்ச்சி எடுத்தோமாக்கா அந்த பரோட்டா ரவுண்டு ஷேப்பு நமக்கு அந்த பரோட்டா மாதிரியே நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் தடவி போட்டுக்கலாங்க பரோட்டாக்கு. இப்போ திருப்பி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம எண்ணெய் தடவி கொடுத்துக்கலாம். தீ குறைச்சி வச்சு போடுங்க. பார்த்திங்களா, இந்த ரவுண்டு இந்த மாதிரி நம்ம வரும். இந்த மாதிரி எடுத்தால் வருங்க பரோட்டா அளவுக்கு. பார்த்தீங்களா கரண்டிட்டா இதுதாங்க நான் சொன்னது. ரொம்பவும் நம்ம தடவி போட்டு அந்த பரோட்டா சைஸுக்கு நமக்கு வராது. இப்போ நமக்கு எடுத்துக்கிறலாம். இப்போ அடுத்து இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக ஒரு அருமையான கோதுமை பரோட்டா நம்ம போட்டாங்க. பார்த்திங்களா, உங்களுக்கு அதிலே தெரியும் லேயராக பார்த்திங்களா, லைன் லைனாக நமக்கு எடுக்கும்போதே வருங்க. இன்னும் நான் அடிக்கலை.
4 புரோட்டா 5 புரோட்டா வச்சு அடிக்கும்போது நமக்கு அந்த புரோட்டா இதே கிடச்சிருங்க. பார்த்தீங்களா, எனக்கு அந்த தட்டி எடுக்கும்போது கரெக்டாக அந்த புரோட்டா இது வந்துடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.